ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்கா சமையலறை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான நண்டு குழம்பு. இப்போ ரெய்னி சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி நண்டு குழம்பு பெப்பர் போட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சளிக்கெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மார்சளிலாம் இருந்தால் சரியாயிடும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். நான் இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 தக்காளி, அது கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழையை தண்டோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தண்டை கீழே போடாத அந்த தண்டையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி சேர்க்கக்கூடாது, இடிக்கல்லால் தட்டி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் கூட நான் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம். நான் உப்பு போட்டதை காட்ட மறந்துட்டேன். நான் அதில் உப்பு போட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு கமகமன் வாசனையோட நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் நண்டை சேர்த்துட்டேன். இப்போ நான் மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையும் நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே கருவேப்பிலை தழையை தூவிக்கலாம். அது கூடவே நான் பெப்பர் பவுட்ரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுட்ரு சேர்த்தா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் நான் 2 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மிளகுத்தூள் வாசனையோட சூப்பராக கமகமன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் துர்கா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.